சூரியனை குடையாக பிடித்தார்கள். வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாகவும் பிடித்தார்கள். அப்படி பிடித்து இழுத்து கிடைக்கின்ற தருணத்தில் என்னென்ன வந்து பிறந்தது? அமிர்தமானது வந்து பிறக்கின்றது. பிறந்த அமிர்தமானது யாருடைய கீழே கிடைத்தது? மூர்க்க குணம் படைத்த அசுரன் கையகப்படுத்திக் கொள்கின்றார். இதை பார்த்து தேவாதி தேவர் எல்லோரும் அமிர்தம் கிடைக்காத காரணத்தால் யாரை நினைந்து எப்படி முறைய முடிகிறார்கள்? எப்படி பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியை நினைந்து ஆளிதண்டில் பள்ளி கொண்ட ராமராகவா ராமராகவா எங்கள் அமிர்தமாதை வாங்கி தாரோ சீதாராகவா எங்கள் அமிர்தமாதை வாங்கி தாரோ சீதாராகவா ஆளிதண்டில் பள்ளி கொண்ட ராமராகவா காத்ததோரு சுதராமா கிருஷ்ண கோபால ராமா எங்கள் அமிர்தமாதை வாங்கித்த ஹரிவரம் நாமா ஆபத்தாண்டவா கண்ணா மாயவா ரங்கா என்று சரி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயண மூர்த்தி நினைத்து முறையிடும் போது நினைக்கின்றான் மாயவன். பக்தர்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு ஆபத்து. இப்ப அவங்களை காப்பாத்தினா நாம தானே போனோம். இந்த நேரத்தை விட்டா மறு நேரம் கிடைக்காது. அப்படின்னா இந்த அசுரன் கையில கொஞ்சம் பொண்ணை கொடுத்தால் அமிர்தத்தை தருவானா? தரமாட்டான் ஐயா. கொஞ்சம் பொருள் எடுத்து கொடுத்தா தருவானா? தரமாட்டான். உடனே அடிப்பா. அழகான பெண்ணை கண்டால் அந்த இடத்துல நின்றுவான். அப்படியா? அப்ப பொண்ணுக்கு மயங்காத இந்த உலகத்துல எவனுமே இல்ல. ஒரு ஆள் இல்ல. அப்படி என்று மாயவனாகிய கோபால கண்ணபெருமான் எப்படி வருகிறான் என்று வாருங்கள். எப்படி கண்ணன் ஒரு மோகினி போல் வாரா, கண்ணன் ஒரு மோகினி வாரா, கருதி அசுரரிடம் போரா, அவனை கருதி அசுரரிடம் போரா, கண்ணன் ஒரு மோகினி போல் வாரா, கண்ணன் ஒரு மோகினி போல் வாரா, கருதி அசுரரிடம் போரா, கருதி அசுரரிடம் போரா, அசுரர் தன்னை மறித்தான் கண்ணன், அசுரர் தன்னை மறித்தான் கண்ணன், அமிர்தம் பறித்தார் மணிவர்ணன், அவனை அமிர்தம் பறித்தார் மணிவர்ணன். ஹரிதமிர்தத்தை மாருக்கு கொடுத்தார், ஹரிதமிர்தத்தை மாருக்கு கொடுத்தார், பார்த்து நின்னை அசுரர் வடை எடுத்தார், அதனை பார்த்து நின்னை அசுரர் வடை எடுத்தார், மருதமிதத்தை மாருக்கு கொடுத்தார், மருதமிதத்தை மாருக்கு கொடுத்தார், பார்த்து நின்னை அசுரர் வடை எடுத்தார், பார்த்து நின்னை அசுரர் வடை எடுத்தார். மாயவனாகிய கோபால கண்ணபெருமான் அழகான ஒரு மாய மோகினியாகி வடிவெடுத்து அசுரர்களும் தேவர்களும் இருக்கக்கூடிய இடத்தில் வந்து கேட்கிறாள் மாய மோகினி. என்னையா கேட்கிறாரு? அப்பா அசுரர்களே, என்ன அப்பா தேவர்களே, உங்கள் இருவருக்கு எதற்கப்பா சண்டை? ஒரு சின்ன சண்டை. உனக்கு என்ன பிரச்சனை? இரு தரத்தாரும் சேர்ந்து அலைகளில் அமிர்தம் கிடைந்தோம். அமிர்தமான் வந்து பிறந்தது. பிறந்த அமிர்தத்தை பங்கு வைக்கும் நேரத்துல பங்குல உனக்கா எனக்கான்னு பிரச்சனை உருவாயிடுச்சு. அடியாத்தி இவ்வளவுதானா? இவ்வளவுதான். அப்படின்னா அந்த அமிர்தத்தை என் கையில கொடுங்க, நானே சமமா பங்கு வச்சு தாரேன். ஒரு சின்ன இட பிரச்சனை தான். என்ன உனக்கு அந்த பிரச்சனை தானா? அவ்வளவுதான். கவலையே பட, நான் தீர்த்து வைக்கிறேன். அந்த அமிர்தத்தை என்கிட்ட கொடு. ஏ தம்பி, இந்த பெண் வந்த உடனே கையில அமிர்தத்தை கொடு என்று சொல்லி கேட்கின்றாளே, இவளை நம்பி அமிர்தத்தை கொடுக்கலாமா? கொடுத்தால் பெண்ணை நான் நம்பலாமா? நீ நான் பார்த்த பொண்ணு நம்பின பொண்ணுலாம் வேற. ஆனா இவளை நல்ல நம்பி கூடப்பா. அப்படி என்று பெண் கண் மலையிலே அகப்பட்டு அமிர்த குடத்தை கண்ணன் கையில் கொடுத்தார்கள். வாங்கிய மாயவனாகிய கோபால கண்ணபெருமான் அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கே பகிர்ந்து கொடுத்தார். தேவர் வரிசையும் சரிதான், தெய்வ அமிர்தம் சரிதான். மாயமாக வந்த மாயா மோகினி மாயமாக மறைந்து விடுகிறாள். அமிர்தம் கிடைக்காத காரணத்தாலே இந்த அசுரர்களாம் ஒன்று சேர்ந்து தேவாதி தேவர்களை அடியும் மிதியும் கொடுக்க, அடி பொறுக்க முடியாத தேவர்கள் மறுபடியும் மாய கண்ணனை நினைக்க தன்னுடைய வலதுகில் இருக்கும் சுதர்சனம் என்று சொல்லக்கூடிய சக்கராயுதத்தால் அசுரன் போட்டி வைத்தார்.
நாட்டை ஆண்ட சகன் ராட்சசன் நினைக்கிறாள். என்னமா நினைக்கிறாள்? சர்வேஸ்வரா, இவ்வளவு நாள் இந்த பாதாள நாட்டை ஒரு குறை இல்லாமல் ஆண்டு வந்தேனே. கண்ட பெருமானுடைய சக்கராயுதமானது வந்து பாதாள உலகத்தை அறுத்து விட்டு விட்டது பரமேஸ்வரா. இந்த உலகத்தை இன்னும் ஒரு முறை கம்பீரமாக ஆள வேண்டுமானால் மறுபடியும் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். அப்படி என்று சரி, ஆண்டவன் சிவனை நினைத்து எப்படி அவமானம் செய்து வருகிறாள்.